சும்மா தான் சொல்கிறேன் விடுங்க. ஸோ ஆஃபர் லெட்டர்லாம் அனுப்பணுமா ப்ரோ, ப்ரூஃப் காட்டணுமா அப்படின்னு கேட்குறாரு கார்த்தி அண்ணாவை பார்த்துட்டு அபிஷேக். விடுங்க கார்த்தி, சும்மா சொல்கிறாரு அண்ணன், ஓகேவா? சரி, அக்காவுக்கு 1,00,000 தருவீங்களா மாட்டிங்களா சொல்லுங்கள் அது ஃபஸ்ட்டு. ஒரு லட்சம்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு 10,000 மாதிரி தானே கணக்கு. சொன்னதுக்கு இது ஒரு தண்டனையா அப்படின்றீங்களா? எவ்வளோ சேலரி வேணால் அவ்வளோ செலவு தான் வரும். ஆமாம், கரெக்டு தான்ல. தந்துட்டா போச்சு, ஓகே, கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் என்ன வாங்க எனக்கு என்ன. மாதம் 50K வாங்கினாலும் செலவு இருக்கு. எஸ் அதுக்கேற்ற செலவு இருக்கும்ல. இப்போ நீங்களும் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்களா அபிஷேக்? என்னப்பா சொல்கிறீங்க? 10K வாங்கினாலும் கஷ்டப்படுறோம், லேக்ஸ் கணக்கில் வாங்கினாலும் கஷ்டப்படுறோம், மில்லியன் கணக்கில் வாங்கினாலும் கஷ்டப்படுறோம். அப்போ எப்படி தான் தெரியலையே. கஷ்டம்லாம் இல்லைங்க. நீங்கள் தானே சொன்னீங்க செலவு இருக்கணும், அதுக்கு சொன்னேன் அபிஷேக். ஓகே ஓகே, கஷ்டம் இல்லைன்னா சூப்பர் தான்ல. வாழ்க்கையே நரகமாக இருக்கும் கஷ்டமாக இருந்தால். ஹாப்பி என்ஜாய் பண்ணுங்க, சரியா? நான் வேற தான், நீங்கள் வேற தான். ப்ரொபோஷன் வீட்டில் இப்போ வரைக்கும் சேல்ரி கேட்க மாட்டாங்க. அப்படியா? அவங்க தனி ப்ரொபோஷன் கேட்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்களே வச்சுப்பீங்களோ? சரி சரி, சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா? 1 lakh கொடுங்க அவார்டு ஃபங்க்ஷன் பர்ச்சேஸுக்கு. அப்படியா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒர்க் பண்ணுறாங்களோ? சூப்பர். மதுரையிலேயேவா? தந்துட்டா போச்சு ப்ரோ, ரொம்ப நல்ல மனுஷன் அபிஷேக். கார்த்தியண்ணா தந்துட்டா போச்சுன்ற லைவ்ல சொல்லிட்டு ஒரு பாட்டு போயிட்டே போறாரு. நம்ம யாரை போய் கேட்கறது இல்லை.